புதிய வாக்காளர் வழிகாட்டி. உங்களது வாக்குச்சாவடி விவரங்களை உறுதி செய்து கொள்ள முதலில் உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் தேட வேண்டும். இணைய வழி மூலமாக voters.eci.gov.in என்ற முகவரியிலும், கால் வோட்டர் ஹெல்ப்லைன் 1950 என்ற எண்ணிலும், வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பிலும் அறிந்து கொள்ளலாம். மேலும் வாக்காளர் தகவல் சீட்டு உங்களுக்கென்று வழங்கப்படும். அதில் வாக்காளர் வாக்களிக்க வேண்டிய பாகம் எண், வாக்குச்சாவடி மைய விவரம் ஆகியன குறிப்பிடப்பட்டிருக்கும். புதிய வாக்காளராகிய நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருந்தும் வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கப் பெறவில்லை எனில், இந்திய தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள 12 ஆவணங்களை கொண்டும் வாக்களிக்கலாம். வாக்காளர்கள் வரிசையில் நிற்க வேண்டும். வாக்குச்சாவடிக்குள் மொபைல் போன், கேமரா, ஹெட்போன், ஸ்மார்ட் வாட்ச் போன்ற பொருட்களை உடன் எடுத்துச் செல்ல அனுமதியில்லை. வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செயல்முறை. முதலாம் வாக்குப்பதிவு அலுவலர் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரையும் உங்கள் அடையாளச் சான்றையும் சரிபார்ப்பார். இரண்டாம் வாக்குப்பதிவு அலுவலர் உங்கள் ஆட்காட்டி விரலில் அழியாத மை வைப்பார். பின் உங்களது கையொப்பம் பெற்று வாக்குப்பதிவு சீட்டு, அதாவது வோட்டர் ஸ்லிப் தருவார். மூன்றாம் வாக்குப்பதிவு அலுவலர் உங்களிடமுள்ள வோட்டர் ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு வைக்கப்பட்ட அழியாத மை உங்கள் விரலில் உள்ளதை உறுதி செய்த பின் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேலட் பட்டனை அழுத்தி வாக்களிக்க உங்களை அனுப்பி வைப்பார். நீங்கள் வாக்களிக்க நுழையும் போது பேலட் யூனிட் தயார் என்பதை குறிக்கும் வகையில் ரெடி என்ற பச்சை விளக்கு எரியும். பேலட் யூனிட்டில் உள்ள வேட்பாளர்களின் பெயர், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் காணப்படும். உங்களது விருப்பத்திற்கேற்ப நீங்கள் தெரிவு செய்யும் வேட்பாளருக்குரிய நீல நிற பட்டனை அழுத்தி வாக்களிக்கலாம். மேலும் வாக்களித்த சின்னத்திற்கு அருகே சிவப்பு விளக்கு ஒளிர்ந்து பீப் சத்தம் கேட்கும். விவிபேட் இயந்திரத்தின் கண்ணாடி வழியாக வேட்பாளர், வேட்பாளரின் வரிசை எண், பெயர், சின்னம் அடங்கிய ஸ்லிப் 7 வினாடிகள் தெரியும். பின்னர் அச்சிடப்பட்ட அந்த ஸ்லிப் விவிபேட்டிற்குள் பாதுகாக்கப்படும். கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்து வரும் பீப் சத்தமானது வாக்களிப்பு நடந்ததை உறுதி செய்யும். இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் எளிதாக்கப்பட்ட ஆப் பயன்பாடுகள். நன்றி, வணக்கம்.